ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்க, நம்ம கொடைக்கானல் வீட்டை வந்து யாரோ வாங்கிறதுக்காக கேட்டுகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், கொடைக்கானலில் இருக்கிற வீடு அப்பா ஆசைப்பட்டு கட்டின வீடு, அதை எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் விற்கவே கூடாது அப்படின்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு எந்த யூஸுமே இல்லாத ஒரு வீட்டை எதுக்கு வச்சிருக்கணும், அதை வித்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசவே பேசாத, அப்பா எவ்வளவு ஆசையா நமக்காக அந்த வீட்டை கட்டினாரு, அந்த வீட்டை போய் விற்க சொல்றேன், உனக்கு மனசாச்சே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, அப்பாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல அந்த வீடு இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு மனசாட்சி இல்லாம பேசவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கணும்னு நினைப்பு யாருக்குமே வரக்கூடாது, அப்படி வந்தாலையும் கண்டிப்பா நான் அந்த வீட்டை விற்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா எழுந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம் போன உடனே விஜய் இருந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போன உடனே எதுக்காக காவேரி இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, கங்காக்கா பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்குதா? அவ மனசாட்சி தொட்டு பேசுறாளா? அப்பா எவ்வளவு ஆசைப்பட்டு எங்களுக்காக அந்த வீட்டை ஒவ்வொரு கல்லுலையும் அவரோட உழைப்பும் அதாவது வேர்வை துளியும் இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இப்போ யாருக்கா விற்கிறேன்னு சொன்னா எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட எமோஷனலா பேசிட்டு இருக்கவும், விஜய் வந்துட்டு எங்க பாரு காவேரி, இவ்வளோ எமோஷனலா ஆகாத, கண்டிப்பா இந்த வீட்டை விற்கிறதுக்கு அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ பசுபதி புடுங்கி வச்சுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இப்போ கொடைக்கானல் என்னோட ஊரே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நினைப்புக்கு போயிட்டாங்கல்ல, கண்டிப்பா அத்தை இந்த வீட்டை வைக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அப்படியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, சும்மா இருக்கிற வீட்டை வித்தா என்னம்மா, வித்தா நம்ம பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணலாம், இப்போ நம்ம கடத்துல இருக்கிறோம் இல்லையா, இங்க ஏதாச்சும் ஒரு வீடை வாங்கி நம்ம சொந்தமா ஒரு வீட்டுல இருக்கலாம்ல, அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற வீடே நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம சாரதாக்கு அது சரின்னே பட மாட்டேங்குது. ஆரடி கங்கா, உங்கள் அப்பா நமக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அது கட்டின வீடுடி, இப்போது விற்க சொன்னால் எப்படி விற்க முடியும்? இங்கே பாருங்கம்மா, இப்போது நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம், எப்பயோ ஒரு டைம் தானே போகிறோம், அது கூட இனிமேல் நடக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த வீடை எதுக்குமா வச்சுருக்கணும் சும்மா? இங்கே பாருடி, காவேரி சொன்ன மாதிரி அந்த வீட்டை நம்ம ஹோம் ஸ்டே அந்த மாதிரி ஏதாச்சும் விடலாண்டி, அதுக்குள்ள நமக்கு ஏதாச்சும் காசு வரும்ல, நம்மக்கிட்ட நம்ம வீடு இருந்த மாதிரி இருக்கும், காசு வந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, அதெல்லாம் சரிப்பட்டெல்லாம் வராது. இப்போ நம்ம இங்க வாடகை தானே கட்டிட்டு இருக்கோம், அந்த வீட்டை வித்துட்டு இங்க எங்கேயாச்சும் இப்போ ஒரு பெரிய இடமா வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாமா அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, அதாவது இங்க பாரு கங்கா, நீ சொல்றதெல்லாம் சரியே வராது. உங்க அப்பாவோட ஞாபகம் அம்மா நம்மளோட ஊருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு வீடு மட்டும்தான் நம்மளுக்கு அடையாளமா இருக்குது. அதை வித்துட்டு நம்ம என்னடி பண்றது? இந்த விஷயத்த இதோட விட்டுட்டு போயிட்டு பொழப்ப பாருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம கங்காக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் யமுனாக்கு கால் பண்றாங்க. போயிட்டு யமுனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. யமுனா, இப்படிதான் அம்மா வந்து இந்த நம்ம வீட்டை கேட்டுட்டே இருக்காங்களா, நல்ல விலைக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இருந்தேன்னு அம்மா கிட்ட அந்த வீட்டை வித்துட்டு நம்ம சென்னையில சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஆனா அம்மா அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த காவேரி அப்பா நமக்கு ஆசையா கட்டின வீடு, இதை எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அவ சொல்றதுதான் இந்த வீட்டுல நடக்கணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அது யமுனா இருந்துட்டு, ஆமாக்கா நீ சொல்றதும் கரெக்டு தானே, இப்போ வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க, நம்ம சொந்தமா ஒரு வீடு இங்க வாங்கிக்கலாம்ல, வாங்கிக்கிட்டா அம்மாவுக்கு கொஞ்சம் அதாவது மனசு திருப்தியாக்கும், மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு தொல்லை முடியும்ல, எதுக்காக காவேரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருக்கா, இதே மாதிரி விட்டுட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், அவ பேச்சதான் கேட்கணும், அவ சொல்றதா சட்டன்ற மாதிரி எல்லாமே மாறி போயிடும். நீ இந்த விஷயத்த நம்ம பாத்துக்கலாம்க்கா, எப்படி அந்த வீட்டை விற்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன், நான் வந்து அம்மா கிட்ட பேசுறேன், சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு அதாவது கங்கா இருந்துட்டு சரி
சரிடி யமுனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை வித்து காட்டுறோம், அவ என்னதான் பண்றான்னு நாமளும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு எதிராகவே நம்ம கங்கா இருந்துட்டு மாறிடுறாங்க. கங்கா ஒரு காலத்துல காவேரி பண்றது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கான நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா தனக்குன்னு ஒண்ணு வரும்போதுதான் தனக்குள்ள இருக்கிற மிருகமே வெளியே வருது. யமுனாவும் அப்படித்தானே, தன்னோட புருஷனை அவ வளைச்சு போட்டுட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க காவேரிய தப்பான ஒரு இதுல பாக்குறாங்க. இப்போ காவேரிக்கு தான் எல்லா மரியாதையும் போகுது, அவளுக்கு தான் எல்லாமே பண்றாங்க அப்படின்னு கங்காக்கு ஒரு நினப்பு வரும்போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் வெளியே வருது. இவங்க அதாவது கங்காக்கும் யமுனாக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. நம்ம காவேரியை மாதிரி வரவே வராது. எப்படின்னா யார் மனசும் கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் காவேரியை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம விஜய் சொல்றது கரெக்டு தான், நம்ம காவேரி தான் எல்லாமே, அதாவது காவேரி பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சாரதா யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டை விற்கலாமா வேணாவா, இந்த வீட்டை விற்றா நம்ம புருஷனோட நினப்பு இல்லாமல் போயிடுமே, நம்ம புருஷன் நமக்காக கட்டி கொடுத்துட்டு போன வீடு, இதை வித்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கங்கா அதாவது காவேரி சொல்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க, கங்கா சொல்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் காவேரி சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுது, ஒரு பக்கம் கங்கா சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுது. நான் எந்த பக்கம் முடிவை எடுக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டு இருந்துட்டு, சாரதா என்னடி யோசிச்சுட்டு இருக்க, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், அடுப்புல எதையோ வச்சு விட்டுட்டு நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு நின்றுக்கே, அது என்னடி ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா நம்ம சாரதா இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அமைதியவே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம பாட்டி பேசுறதையும் காதுல வாங்கிக்காம ஏதோ நினைப்புல இருந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம யமுனா கூப்பிடுறத கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு சொல்லுடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாம் தான் வந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடி வந்ததும் வராதம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு சொல்ற, என்ன மாப்பிள்ளைக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட தான் நான் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுடி. இல்லைம்மா, கொடைக்கானல் இருக்கிற வீட்டை யாரோ விற்கிறதுக்கு அதாவது வாங்கறதுக்கு கேட்டுட்டே இருக்கலாங்களாமே, கங்கக்கா தான் சொன்னாங்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி, நேற்று ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த வீட்டை நீங்கள் எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த வீட்டை கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டே இருக்காங்க, நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த வீட்டை விற்கிறது தான் நல்லது. எப்படின்னா நம்ம இப்போ வாடகை வீட்டுல தானே இருக்கோம், இப்போ நீ அந்த வீட்டை வித்துட்டு இங்க ஏதாச்சும் ஒரு சொந்தமான வீட்டை வாங்கிட்டு நீ சொந்தமான வீட்டுல இருக்க வேண்டியதானே. இப்போ வாடகை வீட்டுல கஷ்டப்படுறத நீ சொந்த வீட்டுல உக்காந்து உனக்கானது சம்பாதிச்சு நீ சாப்பிட்டுக்கோமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா யோசிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க காவேரி சொல்றதெல்லாம் ஏத்துக்காதீங்க. காவேரி சொல்லுவா, அவ அவ்வளவு காசு வச்சிருக்கா அதனால சொல்லுவா. நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நான் வீட்டை விற்கிறேன், எனக்கு இவ்வளோ விலையில தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்தாதான் நான் இந்த வீட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுங்க. அவங்க ஒத்து வந்தா பாருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வேற எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு என்னென்னமோ பேசி நம்ம சாரதாவை அவங்க வலைக்குள்ள சிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சாரதா இங்கே பாருடி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வருமா, எனக்கு கரெக்டாக வரும்னெல்லாம் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறது தான் கரெக்டாக வரும், நீ திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டே இருக்காதம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நான் இப்படியே பேசிட்டு இருக்கேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குதுல்ல. அவங்க அப்பா உங்களுக்காக ஆசாசியாக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சாருடி. அதுவும் அந்த வீட்டில் அவர் கொஞ்சம் ஒரு மாதம் கூட முழுசாக தங்கியிருக்க மாட்டாருடி. அப்படி இருக்கிற வீட்டில் அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எப்படி விற்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, அப்பாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ அந்த வீடு இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அதாவது சாரதாவை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம யமுனா இருந்துட்டு அவங்க கிட்ட பேசி மனசை மாத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கங்காவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு சாரதா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யமுனா எப்படி
எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நான் இப்போதான் வந்தேன், அம்மா பாருங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்போ அந்த வீட்டை விற்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்றாங்கக்கா, நீயாச்சும் எடுத்து சொல்லுக்கா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க யமுனா, ஆனால் அம்மா வந்து காவேரி சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே காவேரி சொன்னாதான் நடக்கும் நல்லதுன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி பக்கம் தானே, காவேரி என்ன சொல்கிறாலோ அதுதான் வேத வாக்குன்ற மாதிரி அவங்க அதாவது நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சொல்றதெல்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு அதாவது சாரதாவை பார்த்து கேட்கவும், சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி இப்படிலாம் பேசாதடி, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் பண்ண முடியும், உடனடியாக எல்லாத்தையுமே பண்ணுடுன்னு சொல்லிட்டா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்கவும், நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, கங்கக்கா சொல்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது, அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயும் அப்படியே பேசுகிறடி, அவள் தான் இப்படி பேசுகிறானா நீயும் அப்படியே பேசுகிறியே, உங்களுக்கு காவேரி என்னடி பாவம் பண்ணா, ரெண்டு பேருக்கும் காவேரியை இப்படி இந்த அளவுக்கு பொறாமப்படுறீங்களே அவளை பார்த்து, அவள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவள் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லையே, மற்றவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துட்டு தானே இருக்காவ அப்படின்றாங்க. இங்கடி யார் சந்தோஷத்தடி கெடுத்துட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் அவளை பத்தி அபாண்டமெல்லாம் போய் சொல்லாதீங்க, அவ பாவுண்டி, இப்படியெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, உன் சின்ன பொண்ணை சொல்லிட்டதுமே உனக்கு பொத்திக்கிட்டு வந்துருமே, இங்க பாருங்கம்மா உன் சின்ன பொண்ணை நான் எதுவுமே சொல்றதில்ல, இங்க பாரு அந்த வீட்டை மட்டும் நீ வித்துரு சரியா, அதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு இங்க பாருடி, எனக்கு என்னமோ காவேரி சொல்றதுதான் கரெக்டுன்னு படுது, இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டை வித்தா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு எதையோ பேசி என்னென்னமோ பேசி அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இவங்க இவ்வளோ சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்றதுக்காக, சரிடி நீங்க என்னமோ சொல்றீங்க, இது சரியா வரும்னு தோணல, ஆனா நீங்க சொல்றதுக்காக இதுக்கு நான் ஓகே சொல்றேன்டி அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்காவோ யமுனாவோ பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட, கங்கா ஜூஸ் எது போட வாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ஜூஸே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு அதாவது கங்காவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அக்கா நான் சொன்னபடி அம்மாவை எப்படி சம்மதிக்க வச்சேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் யாராலையும் அந்த வீட்டை விற்கிறதுல தடுக்கவே முடியாதுக்கா, நீ கவலையே படாத, நீங்கள் எல்லாருமே சொந்த வீட்டுக்குள்ளே போய் கால் எடுத்து வைக்க போகிறேங்க, இனிமேல் வாடகை பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுக்கா அப்படின்னாங்க. யமுனா எனக்கும் அதுதாண்டி ஆசை, நான் இதெல்லாம் சொன்னால் யாரடி ஒத்துக்கிறாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கடி, நான் சொல்கிறது ஏதோ பொய் சொல்கிற மாதிரியும் அவங்க அதாவது காவேரி சொல்கிறது தான் எல்லாத்துமே நல்லதுக்கு மாதிரியும் இந்த வீட்டோட நல்லதுக்கு அதாவது இந்த வீட்டோட நல்லதுக்கு பற்றி அவள் மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காடி, அவள் பண்ணுறதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நீ எதுக்காகவும் கவலைப்படவே நான் இருக்கவும் கூட அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் வில்லி மாதிரியே மாறிட்டாங்க. அதாவது ஒரு தங்கச்சி கிட்ட ஒரு அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல, அவளோட மனசை எப்படி புரிஞ்சுக்கிறதுனோ தெரியல, ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்து காவேரிக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்றாங்க. இதெல்லாம் தப்புன்னு தோன்றப்போ காவேரி மூஞ்சில எப்படிதான் முழிக்குவாங்களோ, ஆனா நம்ம யமுனா மாதிரியெல்லாம் வராது, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அழகா வந்து பேசிடுவாங்க, ஆனா அவங்கள மாதிரி பேசவே முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு போயிட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியா மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி, உனக்கு என்னாச்சு, எனக்கு நீ சொல்கிறது ஒன்றுமே புரியல காவேரி அப்படின்னாங்க. இங்கே பாருங்க எனக்கு கண்டிப்பாக ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுதுங்க அப்படின்றாங்க. என்னாச்சு காவேரி, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆமாங்க எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் தப்பாக நடக்கிற மாதிரி தோணுதுங்க, என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு காவேரிக்கு ஜூஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் காவேரி, என்ன காவேரி ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னாங்க. சரி காவேரி இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் நம்ம காவேரி ரொம்பவே டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்படியெல்லாம் இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வீட்டில் ஏதோ
ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு இங்கே பாருடி, கங்காவும் யமுனாவும் என்கிட்ட ஒரு விஷயத்த பேசுனாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ கொடைக்கானல்ல இருக்கிற வீட்டை வித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ என்கிட்ட பேசினாங்க. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த வீட்டை கேட்டவங்க கிட்டயும் நான் பேசிட்டேன்டி, அவங்க நல்ல ரேட்டுக்கு தான் சொல்றாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன்டி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருமா, அப்பா கட்டின வீட்டை மட்டும் நீ விக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருமா. இங்க பாரு, இந்த அந்த வீட்டை விக்கிறதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு நான் இப்போ தெரிஞ்சது. இனிமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே சொல்லு, அந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருமா, இங்க பாருங்க அத்தை, காவேரி சொல்றதுதான் கரெக்டு. இத்தனை வருஷமா விற்க, அதாவது இத்தனை வருஷமா உங்களுக்கு விற்கணுன்ற எண்ணமே வரல இல்லை. அதுவும் பசுபதி வந்து உங்ககிட்ட இருந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போனதுக்கே நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ இந்த வீட்டை வித்துட்டா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? எனக்கு புரியல அத்தை, நீங்க பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட நியாயமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, எனக்கும் எத்தனை நாள் தான் நான் வாடகை வீட்டிலே இருக்கிறது. எப்படியும் நான் அதாவது கொடைக்கானலுக்கு போனால் அங்கே எந்த வேலையை பார்த்து நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன்? இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறேன். இங்கேயோ ஒரு நல்ல வீடை வாங்கி வாடகை வீட்டில் இல்லாமல் ஒரு சொந்த வீட்டில் ஏதாச்சும் இருப்பேன்ல தம்பி, அதனால தான் இதை யோசிக்கிறேன். இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கி தரேன் சொல்கிறீங்களா? அதை கூட செய்கிறேன் நான். ஆனால் மாமா கட்டின வீட்டை மட்டும் நீங்கள் விற்கிறேன்னெல்லாம் சொல்லாதீங்க. அது அந்த வீடு வந்து ரொம்ப எமோஷ்னலாக நினச்சிட்டு இருக்கா காவேரி. இதை போய் விற்கிறேன்னு சொல்கிறீங்களே. இங்க பாருங்க தம்பி, என்னோட நல்லதுக்கு தான் கங்காவும் யமுனாவும் சொல்றா. நான் இதை கேட்கலன்னா அவங்க 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. இங்க பாருங்க, உங்க அதாவது மாமாவோட நினப்பு இல்லாம நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்க சொந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு வீடோ நிலமோ இருந்தா தானே உங்களுக்கு மரியாதை இருக்கும். இங்க பாருங்க அத்தை, அவங்க 2 பேரும் சொல்றதை கேட்டு நீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதாவது காவேரி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க. முடிவு எடுக்காததுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்களாமா? இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கக்கூடாது. இந்த வீட்டை விற்கணும்னா நானும் கையெழுத்து போட்டு தானே ஆகணும். என்னால் கையெழுத்து போடவே முடியாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி காவேரி, இந்த வீட்டை வித்தாதான் எனக்கு நல்லது நடக்கும்னா ப்ளீஸ் காவேரி, எனக்காக இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கோ காவேரி அப்படின்னாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் பண்ணாலும் தலைகீழ நின்றாலும் இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க விற்கிறதுக்கு போனாலையும் அதை நான் விடவும் மாட்டேன். எங்க இருக்காவ யமுனாவும் கங்காவும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க உள்ள தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரியும் விஜயும் பயங்கர கோவத்தோட அதாவது கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் பேசுறதுக்காக போறாங்க. உள்ள போன உடனே யமுனா கிட்ட, இங்க பாருடி, எதுக்காகடி வீட்டை விற்கிறதுக்கு அம்மா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல உனக்கு என்னடி இருக்குது? இந்த விஷயத்துலயும் உனக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அதாவது வீடாச்சே அம்மாவாச்சே, அம்மா எடுக்கிற முடிவு தானே. அம்மா ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வீட்டை வித்துட்டு இங்க ஒரு புது வீடை வாங்கிக்கலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். இதுல என்னடி தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு பயங்கர கோவத்துல சொல்றாங்க. இங்க பாருடி, அப்பா கட்டின வீடை மட்டும் யாராச்சும் விற்கணும்னு நினைச்சுங்க, என்ன மனுஷியா பார்க்க மாட்டீங்க யாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த வீட்டுக்கு நீ தான் எல்லாமே நல்லது பண்ற மாதிரி இங்க வந்து எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காதுடி. நீ சொல்றதா இந்த வீட்டுல எல்லாமே நடக்கணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருக்கா, திரும்ப திரும்ப இதுவே சொல்லிட்டு இருக்காத. நீ எந்த விஷயத்தினாலும் முடிவு எடுத்துக்கோ. இந்த விஷயத்துல யாருமே முடிவு எடுக்க கூடாது. எனக்கும் சரி, இந்த வீட்டை விற்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு அதாவது சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கடி, இந்த வீட்டுக்காக நீங்க எல்லாரும் சண்டை போடாதீங்கடி ப்ளீஸ் டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு நம்ம காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, என்னோட பையன் இந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்ட வீட்டை இப்போ விற்கிறேன்னு சொல்றீங்களாடி? காவேரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க? நீங்க 2 பேரும் நல்லதுக்கு பேசுற மாதிரியே தெரியல, ஏதோ வீம்புக்கு வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. காவேரி மேல உங்களுக்கு என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதாவது
கங்காவும் அதாவது யமுனாவும் கரெக்டாக வீம்புக்கு பேசுறத கரெக்டாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்காவும் யமுனாவும், இங்கே பாருங்க பாட்டி, நீங்களும் காவேரிக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் அம்மாவோட நல்லதுக்காகவும் உங்களோட நல்லதுக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, கடைசி காலத்தில் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இங்கே பாருடி, எனக்கு சொந்தமான வீடே கொடைக்கானலில் இருக்கிற போது எனக்கு இங்கே எதுக்கடி சொந்தமான வீடு வேணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே எனக்கு சொந்தமாக வீடே தேவையில்லடி, அங்கே இருக்க வீடே போதும். இங்கே பாரு சாரதா, இனிமேல் நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம். இங்கேருந்து கஷ்டப்படுறத நம்ம அங்கேருந்து கஷ்டப்பட்டு நம்ம சொந்த ஊர்லேயே கஷ்டப்பட்டு சோறோ கூழோ கஞ்சோ ஏதோ ஒன்று அங்கேருந்து நம்ம குடிச்சுக்கலாண்டி. இவங்க பேச்செல்லாம் கேட்டால் நம்ம உருப்படவே மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம யமுனா சொன்னதெல்லாம் நம்ம சாரதா இருந்துட்டு மனசில் போட்டுக்கிட்டு இல்லாத யமுனாவும் கங்காவும் சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம எதுக்கு அங்கே போனோம், இங்கே தானே எல்லா பிஸ்னஸுமே இருக்குது, ஏதோ இங்கே வந்து தான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இங்கே இருக்கணும்னா நம்ம இந்த வீட்டில் இருந்துப்போம், இங்கே தான் வாடகையும் கரெக்டாக கொடுத்துட்றோம்ல, இப்போ எதுக்காக நீ இந்த வீட்டை விற்கிறதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டை விற்கவே தேவையில்ல, அவ்வளோ பெரிய செலவு எதுக்காக நீங்கள் இப்போது வீடு அவசியமா நம்மளுக்கு, நமக்கு தான் சொந்தமான வீடு அங்கவே இருக்குதுல்ல, எதுக்காக இப்போது இங்கே வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு எல்லாருக்கும் புத்திமதி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கேட்காம நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு யமுனா விரிச்ச வலையில விழுந்துக்கிட்டு இந்த வீட்டை வித்தே ஆகும்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இந்த முடிவை எடுத்தது எனக்கு என்னமோ தப்பானு தான் தோணுது, நீங்கள் இந்த முடிவை மாத்துறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது அத்தை, நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் பல தடவை யோசிச்சுட்டேன், கங்காவும் யமுனாவும் சொல்கிறதுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நீங்கள் அவரை நினச்சா கூட இந்த வீட்டை விற்கணும்னு உங்களுக்கு தோணுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, எனக்கு தோணலை தான், அந்த மனுஷனே என்னை விட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டை மட்டும் எனக்கு எதுக்குடி, அந்த வீட்டை வச்சு ஏதாச்சும் பணம் இது எடுத்து, அதாவது அந்த வீட்டை விற்று இங்கே ஏதாச்சும் அவர் பேரில் இந்த வீட்டை வாங்கி நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லடி அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, அந்த வீடு மாதிரி வருமாமா, அந்த வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் அப்பாவோட ஞாபகங்கள் இருக்குது, எதுக்காகமா நீ இந்த ஒரு முடிவை எடுத்த, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதம்மா, இவங்க சொல்றதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, அப்புறமா வீடு போயிடுச்சுன்னு நம்மளால அதுக்கப்புறம் வீட்டை நினைச்சாலும் வாங்கவே முடியாதுமா, இப்படியெல்லாம் பேசாதம்மா, இந்த வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்பு வேண்டவே வேண்டாமா, அவ வீம்புக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காமா, அவ சொல்றதெல்லாம் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாடா நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டை விற்கணும்னு நினைப்ப இங்க இருக்கிற யாருக்காச்சும் வந்துச்சு, அவ்வளவுதான், என்னை மனுஷியாவே பார்க்க முடியாது. இங்க பாருங்க, இந்த பேச்சோட நிப்பாட்டிட்டு நீங்க அவங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு தானே வேணும், நான் சம்பாதிச்சு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஒரு சொந்தமான வீடு, இப்போ அந்த வீட்டை மட்டும் விற்கணும்னு உங்களுக்கு நினைப்பு வரவே கூடாது அப்படின்னாங்க. காவேரி இருந்துட்டு, இங்கே பாருடி, நான் வாங்கி கொடுக்குற வீட்டில் தான் நீங்கள் எல்லாரும் தங்கணும் அப்படின்றியடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் இந்த வீட்டை விற்றே நாங்கள் ஒரு வீட்டை வாங்கிக்கிறோம், உன்னோட தெய்வத்தில் தான் நாங்கள் வாழணுன்ற அவசியம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, அதாவது கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்கக்கா, அப்பாவோட ஞாபகமாக உங்களுக்கு எதுவுமே தேவையில்லையா, எதுக்காகக்கா அப்பாவோட ஞாபகத்தெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்க பாருக்கா, அப்பாவோட விஷயத்துல யாராச்சும் தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பயங்கர கோவம் வரும், யாருமே அப்பா விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கடி, எனக்காக யாருமே இங்க கஷ்டப்படாதீங்கடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு காவேரி, கங்காவும் யமுனாவும் என்னோட நல்லதுக்காக தாண்டி சொல்லிட்டு இருக்காங்க, இதை பெருசா எடுத்துக்காதடி, வீடு தானே, வித்துட்டு நாங்கள் இங்கே ஒரு வீடை வாங்கிக்கிறோம், இங்கே பாருமா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டே இருக்காதீங்க, இந்த வீட்டை விற்கணும்னா நானும் கையெழுத்து போட்டு தானே ஆகணும், என்னால் இந்த வீட்டை விற்கிறதுக்கு கையெழுத்து போடவே முடியாது, இந்த வீட்டை விற்க எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பார் காவேரி, நான் இந்த வீட்டை விற்க தான் போகிறேன், அதுக்கு நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும், என் மேலே உனக்கு மரியாதை இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதில் அதாவது வீட்டுக்கு வந்து கையெழுத்து போடுவேன், இல்லைனா எனக்கு என் மேலே உனக்கு மரியாதை இல்லைன்னா அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்ப போய் கோவமா,
எனக்கு இங்க பாருமா, இந்த விஷயத்துல நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுமா. என்னால கையெழுத்து போட முடியாது. அதுக்கப்புறம் நம்ம யமுனாவும் கங்காவும் இங்க பாருங்கம்மா, அவ நாடகம் நடிச்சிட்டு இருக்காமா. அவளோட தயவுல தான் நம்ம எல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்மள எல்லாருமே அடிமையா வைக்கணும்னு நினைக்கிறாமா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க, காவேரியை பத்தி இப்படி எல்லாம் பேசவே பேசாதீங்க. காவேரியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காவேரி அருமை தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவ மனசு கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ஓ, அவ மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாளா? அவ எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு அவ மட்டும் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ அவ எல்லாரும் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு, இங்க பாரு யமுனா, நீ சின்ன புள்ளன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படியெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை யமுனா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட தான் எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம சாரதா இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.